ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது ஃபேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப 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 சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான். ஓட்ஸ் ஃபேஸ் பேக் தான். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸில் அமினோ ஆசிட், விட்டமின் B1, அதுக்கப்புறம் ஜிங்க் ஆசிட், அதுக்கப்புறம் ஸ்கின் டிஸ்கலரேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப ஒயிட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டார்க் செல்ஸ் எல்லாத்தையுமே இதை மாற்றிடும். ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபேஸ் பேக்கு செய்யறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸை வந்து வேக வச்சு எடுத்து அதை ஆற வச்சுருக்கேன். ஸோ இது ஆறின ஓட்ஸு தான். ஸோ இதனால் இப்படி கலந்து கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 2 பொருள் சேர்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு இன்னும் டபுள் மடங்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபேஸில் இருக்கிற டார்க் மார்க்ஸ், கரும்புள்ளி, கருவளையம், அந்த முக சுருக்கம் இது எல்லாத்தையுமே இது போக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஏஜ்டு ஃபேஸை வந்து காமிக்காமல் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்ம ஃபேஸை வந்து காமிக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து நான் எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒயிட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற தேவையில்லாத மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே அது போக்கிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து பிளாக்லேருந்து ஒயிட்டாக மாற்றி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற ஃபேஸையும் இது வந்து பிரைட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல் உடச்சி அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்து இதில் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா இந்த ஆக்னி, அதாவது முகப்பருவை வந்து இருந்துச்சுன்னா அது போக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் எல்லாம் இருந்துச்சுன்னா, முடியெல்லாம் இருந்துச்சுன்னா இது எடுத்துரும். அடுத்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இதில் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அதை மேக் பண்ணி போடுங்க அப்படின்னாலுமே நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். இந்த 3 பொருளையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். அது மிக்ஸ் ஆனால் தான் அதோட கரெக்டான அதோட பதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நான் சேர்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து சேர்க்க போகிறேன். பால் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் பச்சை பால் தான் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதாவது ஃபேஸில் வந்து ஒரு ஈரப்பதம் கொடுக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது யார் யார் எடுக்கலான்னு சொன்னிங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் எடுக்கலாம். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ பால் வந்துட்டு நம்ம ஃபேஸு ஒரு மாதிரி கிளென்சி பண்ணி கொடுக்கும். ஃபேஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இது யூஸ் பண்ணுறதுனால. பால் சேர்த்து கலந்து விட்டுட்டோம். ஸோ இதை வந்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது ஊறும். ஸோ இதை இப்போ கலந்துட்டு ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்ளை ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் கை கால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரை ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ண போகிறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது லைட்டாக பிசு பிசுப்புன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் அது நம்ம ஃபேஸை வந்து இறுக்கம் பண்ணிடும். ஸோ அதனால நீங்கள் அது விழுகுதேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் அது கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் பார்ட்ஸ், கரும்புள்ளி, கருவளையம், அது முக சுருக்கம், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்து டேனாக இருக்கும், அதவே இது ஒயிட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் கொடுக்கும். அப்புறம் இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் 15லேருந்து 20 நிமிஷம் வந்து இந்த ஃபேஸ் பேக் வச்சுருக்கணும். நான் இது கழுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கிறேன். நம்ம பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணோமே கூட அது வந்துட்டு 1 மந்த்து தான் அதோட ஃபேஷியல் எஃபெக்ட் வந்து இருக்கும், ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் வந்து வீக்லி 2 டைம்ஸ், வாரத்தில் 2 நாள் போடுறதுனால நம்ம ஃபேஸ் வந்துட்டு அந்த நம்மளோட கலரை விட இன்னும் கலர் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபேஸை. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னையும் சரி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஸோ கண்ட கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக பாதுகாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். பாய்.